قال تعالى: يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு இந்த ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம் மீது அருள் புரிய செய்வானாக. எங்கள் பாவங்களை மன்னித்து அருள்வானாக. எங்களுடைய பலா முசீபத்துகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ் தூரப்படுத்தி வைப்பானாக. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, இந்த மாதம் ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இம்மாதத்தினுடைய சிறப்பு நம்முடைய உயிரோட மேலான இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதமாகவும், எங்களுடைய உயிரோட மேலான தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த மாதம் இதே மாதம்தான். பிறப்பும் இறப்பும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் நேர்ந்தது. அத்தகைய இறை தூதர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்று வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருப்பவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, உங்கள் மத்தியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறை அச்சம். இந்த இறை அச்சம் என்று சொன்னால் தக்வா, பரிசுத்தமான ஈமான். எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்யணும் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார்: யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித குலமே, ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் மின் நஃப்ஸின் خلقக்கும் வல்லதீன மின் قبلக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதரே, நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த படைக்கப்பட்ட முன்னர் வாழ்ந்தவர்களும் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் ஏக இறைவன் அவர்களை படைத்த அந்த ஏக இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமா,
அந்தாதம் அன்தும் தஅலமூன். அது மட்டுமல்ல, அந்த ஏக இறைவன் பூமியிலிருந்து புற்குண்டுகளை முளைக்கவும் செய்கிறான், அதை உண்ணவும் செய்கிறீர்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாதத்தில் பிடிக்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் இந்த பூமிக்கு உங்களுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள நிற்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எந்த தூணும் துறக்கும் இல்லாத அந்த தன்னுடைய இரு கால்களின் மூலமாக நடந்து செல்கிறார். இந்த பூமிக்கு உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள். லுக்மான் அலைஹி வஸல்லத்து வஸலாம் தன் பிள்ளையை நோக்கி சொன்னார்கள், ஓ மகனே, இந்த பூமியில் நீ நடந்து சென்றால் உன் இறைவனை அஞ்சி நிதானமாக நடந்து செல். ஏன், எதற்கு என்று சொன்னால், இந்த பூமி உன்னை நடக்க செய்து வைத்திருக்கிறது. உன்னை பாதங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் ஏற்படுத்தி அதை நிதானமாக நீ நடந்து செல். வேகமாக நீ தட்டி ஆணவத்தோடு உன்னுடைய பாதத்தை எடுத்து செல்லாதே என்று நபிகள் லுக்மான் அலைஹி வஸல்லத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார். இந்த இறைவனை பயப்படுவது என்று சொன்னால் நடையிலும் கூட பயப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாகனத்தில் போறோம், பைக்கில் போறோம், சைக்கிளில் போறோம், காரில் போறோம், பிளேட்ல போறோம், எத்தனையோ விதமான வாகனத்தில் பயணம் செய்கிறோம். அதையும் உன்னுடைய ஆணவத்தை காட்டாதே, அதையும் கூட நிதானத்தை கைப்பிடித்துக் கொள், நடுத்தரத்தை கைப்பிடித்துக் கொள் என்று இறை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் என்று சொன்னால், அதில் பயபக்தி அல்லாஹ் தான் இதை நமக்கு எடுத்துச் செல்ல செய்திருக்கிறார். இதே போல பிளேட்ல பறந்து போறோம், இதையும் கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இறைவனை வணங்குவதற்காகவே தான் படைத்திருக்கின்றது, அதுக்கு தவிர வேறு எதுவும் இல்லை. யா மாஷரல் ஜின், ஓ ஜின்னே, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்டது வணக்கத்திற்காக என்று சொல்லிவிட்டு, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸி இனிஸ்ததஅதும் அன் தன்ஃபுஸு மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுஸு லா தன்ஃபுஸுன இல்லா பிசுல்தான். நீ வானத்திற்கு பறந்து செல்ல மனிதர்களும் ஜின்களும் பறந்து செல்ல ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் சிக்கட்டும். ஆனால் இல்லா பிசுல்தான், அதற்குள்ளார ஒரு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி எது என்று சொன்னால் காற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். காற்று, அந்த காற்றை கூட நீ சுவாசிக்கிறாய், அது பறக்கவும் செய்கிறது, அது எடுத்து செல்லவும் செய்கிறது. இது காற்றும் கூட அல்லாஹ்வுடைய நியாமத்தில் ஒன்றாகும். அதையும் நீ சுவாசிக்கின்ற போது பயபக்தியுடன் சுவாசிக்க வேண்டும். அது வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் என்னை வெளிப்படுத்தினான் என்று பயபக்தியின் வெளிப்படுத்த வேண்டும். இந்த காற்று கூட அல்லாஹ்வுடைய நியாமம். பார்க்க முடியாத ஒரு காற்று, பார்க்க முடியாத இந்த காற்றை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி மூச்சு என்று சொல்லுவோமே, அந்த மூச்சு கூட அந்த காற்று தான். உண்ணி பெருகி அதை நாம் வெளிப்படுத்துகிறோமே, இந்த காற்று தான். காற்று சுகமாக உடலில் பாய்ந்தால் எல்லா நரம்புகளும் வேலை செய்கிறது. இந்த பத்துஷா ரோட்டிக்கு சதி, எந்த நரம்பு உனக்கு வேலை
அந்த நெருப்பை ஒரு பிடிச்சு இழுத்தோம் என்று சொன்னால் உன்னால் பேச முடியாது, காற்று விட முடியாது, நீ நடக்க முடியாது. எங்களுடைய பிடி கடுமையான பிடியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நீதிமானாக இருக்கிறார். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதியாகவும் தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறார். அவன் நீதனமாக தீர்ப்பு வழங்குவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒரு செயலுக்கும் وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அதற்கும் கூட நன்மைகள் இருக்கிறது என்றால் அந்த நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வீணடிக்க மாட்டான், அது உங்களுக்கு தந்து விடுவான். அதற்கும் ஷர் தீங்கு இருந்தால் அதையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் மன்னித்து விடுவார், நாடாவிட்டால் தண்டனை கொடுத்து விடுவார். நீங்கள் அதிகம் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தீர்ப்பு நாளில் எந்த தீர்ப்புக்கும் எந்த மனிதனுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாத தீர்ப்பு நாள். வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு பரிந்து பேச முடியாத, அல்லது வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு பரிந்து பேச முடியாத அப்பேற்பட்ட கடுமையான நாள். சிபாரிசு கூட செய்து கொள்ள முடியாத, பரிந்து பேச முடியாத அந்த நாளாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அருமை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அருமை மகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை மகளை கூப்பிட்டு சொன்னார், உனக்கு என்ன வேண்டும் வாங்கிக் கொள்ளார். உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டும் அனைத்தையும் வாங்கிக் கொள். நான் உலக மக்களுக்கெல்லாம் தலைவர். சிபாரிசு செய்யக்கூடிய நாளில் என்னுடைய மகனுக்கு நான் சிபாரிசு என்று செய்ய முடியாது. பரிந்து பேசக்கூடிய நாள் அனைத்து உம்மத்தினர்களுக்கும், ஆனால் என்னுடைய மகனுக்கு தெரியாத பரிந்து பேச முடியாத நாள். ஓ என்னுடைய அருமை மகளே, உனக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை வாங்கிக் கொள் என்றார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தார்கள். ஆட்சி அதிகாரங்கள் தன்னுடைய கைவசம் வைத்திருந்தார்கள். அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்தார்கள். கேட்க ஆச்சரியமாக இருக்குதுங்க, கேட்க ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ளார ஒரு பெண்மணி வந்தார். ஒரு பெண்மணி வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார். இரண்டாவது முறை சொல்கிறார்கள், அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார்கள். அமைதியாக இருக்கிறார்கள். மூன்றாவது முறை அந்த பெண்மணி சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது முறை சொன்னார்கள், ஓய் அருமை சகோதரியே, நீ விபச்சாரம் செய்ததற்கான சாட்சி என்ன கேட்டார். கேட்டாங்க, சாட்சி என்ன? அந்த இறைவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறான். எந்த இறைவன் மறுமை நாளிலே எனக்கு தண்டனை தருவான் என்று சொன்னானோ அந்த இறைவன் எனக்கு தண்டனை தருவான். அதனால் விபச்சாரம் செய்ததற்கான காரணத்தை கொண்டு எனக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுத்து விடுங்கள் என்றார். அப்போதான் சட்டம் இறங்கி இருக்கிறது. என்ன தண்டனை?
கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாத ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டால் என்ன தண்டனைங்க? கல் இருக்கு இல்லையா, அதை அடிச்சு அவரை கொலை செய்யணும். திருமணமான பெண்மணி இருக்கிறார், அவளுக்கு என்ன தண்டனை? சாட்டையால் அடிக்கிறது, 100 சாட்டை. இது தண்டனை இறங்கி இருக்கிறது. அந்த பெண்மணி வந்து சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இறைவனை அஞ்சுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு தண்டனை தா என்றார்கள். எப்படிமா உனக்கு தண்டனை கருது? எதுவுமே இல்லை உனக்கு சாட்சி. என்ன? அல்லாஹ் தான் சாட்சின்ற. அல்லாஹ் பார்த்து மன்னிக்கலாம், மன்னிக்காம விடலாம். நீ முதல்ல போய் உன் கர்ப்பத்தை வெளிப்படுத்து, அதற்கு பிறகு உனக்கு தண்டனை தர. ஒரு கர்ப்பம் இருக்கிறது, அந்த விபச்சாரம் செய்தனால கர்ப்பம் வயிறு வீங்குகிறது. அந்த வீக்கம் ஏற்பட்டால் அப்போது வா, நான் நடக்க சாட்சியாக இருக்கும், நான் தண்டனை தரேன் அப்படின்னு சொல்லி ரசூலா நடுவிட மாதிரி அனுப்புகிறார். அந்த பெண்மணி போயிடுச்சு. ஒரு 6 மாசம் 4 மாசம் கழிஞ்ச உடனே அந்த அம்மையார் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என்னுடைய வயிறு உபவாசமாக இருக்கிறது, இப்போது தண்டனை தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஒரு தப்பு செய்ததற்காக இந்த அளவுக்கு கவலைப்படுகிறார் என்று சொன்னால், நான் இன்னைக்கு சாதாரணமாக எத்தனை பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, எத்தனை ஆண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இதுக்கெல்லாம் விவேக தண்டனை பாருங்கள். தெரியாமல் செஞ்ச ஒரு பாவத்துக்கே ஓடி வந்து சொல்றாங்கன்னாக்கா, மீண்டும் அந்த கர்ப்பத்தோடு வந்தவுடன் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உனக்கு என்ன தண்டனை நான் தரலாம், உனக்கு என்ன தண்டனை தரலாம், ஆனா உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நான் தர முடியாத. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த குழந்தைய பெத்தெடுத்து வா அப்படின்னு. அப்படியாவது பெத்தெடுத்து எங்காவது போயிட்டு இருக்கணும் அம்மா, இல்ல அந்த கை குழந்தையோட எடுத்துன்னு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை தனி நான் தனி, தண்டனை தாங்கன்றாங்க. அம்மா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும், இந்த குழந்தையை பால் ஊட்ட கடமை நீ பட்டு இருக்கிறாய், 30 மாதங்கள் பால் ஊட்ட வேண்டிய கட்டாய கடமை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொல்லி அந்த குழந்தையோடு அந்த தாயை அனுப்புகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணியுடைய ஈமான் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று கதறி கதறி சஹாபாக்கள் எல்லாம் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் தண்ணீர் சொட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் தண்ணீர் சொட்டுகிறது. அந்த அம்மையார் அந்த குழந்தையோடு போகிறார்கள். பால் குடிப்பாட்டக்கூடிய, பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய காலங்கள் முடிவுகிறது. அந்த முடிவின் காலம் வந்து அந்த குழந்தையை நடக்கக்கூடிய அளவில் கையிலே கொஞ்சி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மையாரை பார்த்த உடனே அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். சொல்கிறார்கள், இந்த அம்மா முதல்ல வந்தாங்க, விபச்சாரம் செய்தேன்னு சொன்னாங்க. கர்ப்பத்தோட நிலையில வந்தாங்க, விபச்சாரம் செய்தேன்னு சொன்னாங்க. குழந்தை பெத்தெடுத்து வந்தாங்க, விபச்சாரம் செய்தேன்னாங்க. குழந்தைய வளர்த்துட்டு வந்தாங்க. இது 4வது முறையாயிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள். இந்த குழந்தையை யார் வளர்த்துக் கொள்வது?
அவருடைய முகத்தில் ஒரு கவலை காணப்பட்டது. இந்த அம்மாவை நாம கொன்றுவிட்டால் இந்த குழந்தையை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்ற ஒரு உள்ளங்களில் அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது. என்ன இந்த அம்மா நீதான் இந்த குழந்தையை வளர்த்துக்கணும் போமான்னு சொல்றதா, நீ என்ன செய்வது என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் போது ஒரு சஹாபி எழுந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய கவலை எனக்கு புரிந்து விட்டது. இந்த குழந்தையை வளர்ப்புக்குரிய பொறுப்பு யார் எடுத்துக் கொள்வது என்று உடனே அந்த சஹாபி எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தையை நான் வளர்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தையை நான் வளர்த்துக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த குழந்தையை வளர்த்துக் கொள்கிறேன் என்று பொறுப்பெடுத்துக் கொண்டவுடன் குழி வெட்டப்பட்டது, குழியிலே நிறுத்தப்பட்டது, கல்லால் அடித்து அவர்களை கொலை செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய உடம்பிலிருந்து கல்கள் பட்டு ரத்தம் பீடித்து பாய்ந்து ஒரு சஹாபி மேல் படுகிறது. அந்த சஹாபி சீச்சி விபச்சாரியுடைய ரத்தமா என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டாங்க, பாப்பா எந்த விபச்சாரி, யார் விபச்சாரி? அந்த விபச்சாரம் செய்ததுக்கு தண்டனை பெற்றுட்ட, நீ சொன்னியே விபச்சாரி என்று. அந்த பெண்மணி சுவர்க்கவாசி, அதோடைய ரத்தத்தை மாற்றி என்று சொல்லிட்டாய். அன்புக்குரிய தோழர்களே, இந்த போன்ற நிறைய சகோதரர்கள் நாங்கள் பார்க்கிறோம். தவறு செய்தால் அவர் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அவர் தூய்மையாக ஆகலாம். ஆனால் நிறைய சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஆளு இந்த மாதிரி தப்பு செஞ்சான், அந்த ஆள் இப்படி தப்பு செஞ்சான், அந்த ஆள் அப்படி செஞ்சான், நான் கண்ணால பார்த்த அந்த பெண்ணை தப்பு செஞ்சான். யார் என்ன செஞ்சாலும் அது நம்ம பார்க்க கூடாது. அவர் தோபா செஞ்சுட்டா அது மன்னிப்பாயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நிற்கிறாங்க. ஒரு சஹாபி வராது, வந்து அல்லாஹ்வுடைய தூதரை, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் அப்படின்றாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முகத்தை ஒரு பக்கம் திருப்பி கொள்கிறார். எந்த பக்கம் திருப்பி கொண்டார்களோ அந்த பக்கம் வந்து நின்றார். அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் விபச்சாரம் செய்திட்டேன் அப்படின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபக்கம் திருப்ப தன்னுடைய முகத்தை திருப்புகிறார். அப்பவும் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரை நோக்கி சொன்னார்கள், இகாமத்து சொல்லுங்கள் என்றார். இகாமத்து சொல்லப்பட்டது, தொழுகைக்காக நிறுத்தப்பட்டது. தொழுகை முடிந்தது. மீண்டும் அந்த மனிதர், அந்த சஹாபி வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களோடு சேர்ந்து நீ தொழுதாயா, இறையச்சத்தோடு தொழுதாயா, பயபக்தியோடு அல்லாஹ்வுடன் பாவமன்னிப்போடு தொழுதாயா என்று கேட்கிறார். அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு பயந்து நான் தொழுதேன், இறைவனுக்கு பயந்து நான் தொழுதேன் யா ரசூலுல்லாஹ். நம்மளோடு சேர்ந்து தொழுதேன் யா ரசூலுல்லாஹ். ருக்கு செய்வோடு சேர்ந்து நான் ருக்கு செய்தேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய ரகசியமான பாவங்கள் ஒரு தொழுகைக்கு இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இப்போ அசர் தொழுதா என்றால் மக்ரிப் தொழுகும் போது அசருக்கும் மக்ரிப்புக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எந்த மனிதர் வீட்டிலே தொழுகலாமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபிக்கு கண்ணு தெரியாத ஒரு
கண்ணு தெரியாத ஒரு சஹாபி நான் வீட்டிலே தொழுகலாமா என்று கேட்ட போது போய் தொழுதுக்க கண்ணு தெரியாத அவனை தொழுதுக்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொன்னா கூப்பிட்டு திரும்பி மனசுல போட்டார சொல்லாத கூப்பிட்டாரு அந்த கண்ணு தெரியாத சஹாபியை எப்போ உன்னுடைய அசானுடைய சத்தம் வீட்டில் கேட்குதா நான் யார சொல்லா கேட்குதுங்க அப்போ வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு கைது கட்டிட்டு வந்து இருட்டு பகல் எல்லாமே ஒண்ணுதான் உனக்கு பள்ளிவாசலுக்கு என்ன செய்யுது நீ வீட்டுல இருந்து நேரம் பள்ளிவாசலுக்கு போயிடலாம் அதான் அல்லதீன யுமினூன பில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமுன ஸலாத் யார் மறுமை நாளில் நம்பிக்கை வைக்கிறாரோ தொழுகட்டும் உங்களிடத்தில் செய்யக்கூடியவர்கள் சத்தா செய்யக்கூடிய சேர்ந்து செல்லுங்க சும்மா வீட்டில் தொழுகிறது பெருசாக இந்த மாதிரி அந்த தொழுகை பயபக்தியோடு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தொழுவது பள்ளிவாசல் காலி இல்லாமல் தொழுவது நிறைய சகோதரர்கள் இரவு முடிப்பாங்க பகல்ல தூங்குவாங்க அந்த 11 மணி 10 மணிக்கு எதிர்த்து தொழுவாங்க நான் சொல்றதுக்கு மனசு வாய் வாங்கதில்லை நானே லேட்டாக தொழுதாங்க கூட சொல்ல முடியல உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் லேட்டாக தொழுதாங்க வெளியில சொல்லாத அளவுக்கு அல்லாவிடத்தில் அந்த கவலைப்படும் போது அதற்குரிய நன்மை தந்தது இதுதான் பயன்படும் இறையச்சம் இந்த இறையச்சத்தை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு நேரத்தை குறுகிய நேரமாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் சுருக்கமான செய்திகளை சொல்ல முடியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ராயேலுடைய சமூகத்திலே 3 நபர்கள் வாழ்ந்தார். எத்தனை நபர்? 3 நபர்கள் வாழ்ந்தார். அதிலே 3 நபர்கள் அப்படியே வெளியில போறாங்க, காட்டு வழியா போறாங்க. இப்போ நம்மலாம் என்ன செய்யறோம்? பத்திரப்பட தண்ணி வந்துச்சுன்னா முதல்ல ஓடுறோம். அல்லாஹ்வுடைய நியாமத்து வந்துச்சுன்னு ஓடுறதில்ல, அல்லாஹ்வுடைய நியாமத்து வந்துச்சுன்னு தண்ணியை பார்க்க போறதில்ல. எதுக்கு போறோம்? தண்ணி வாங்கலாம், குளிச்சிடலாம், விளையாடலாம், ஜாலி பண்ணலாம், இப்படி நினைக்கிறோம். அல்லாஹ் இந்த தண்ணியை கொடுத்த அந்த ரஹ்மானே, எங்க ஊருக்கெல்லாம் நீ அருள் புரிஞ்ச ரஹ்மானே என்று சொல்லி போனா அது வேற விஷயம். இவங்க அப்படியே தண்ணி பார்க்கறதுக்காக போறாங்க, இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போறாங்க. பொம்பளைங்க குளிச்சுட்டு இருப்பாங்க, அதுவும் பார்ப்பாங்க. பொம்பளைங்க வேலையை போய் குளிப்பாங்க, ஆண்களை வந்து பார்ப்பாங்க, ஆண்கள் குளிப்பாங்க, பெண்களுக்கு வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கூத்துக்கள் நடக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. 3 சகோதரர்கள் மலையாடி வாரத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். மேகங்கள் ஒன்று சூழ்ந்து வந்தது, மழை பொழிந்தது. அந்த 3 சகோதரர்கள் குகைக்குள்ளார தூங்கிவிட்டார்கள். பாறாங்கல் குகைக்குள்ளார உட்கார்ந்துட்டாங்க. மழை நல்ல வேகமா பெய்யுது, நல்ல ஃபுல்லா மழை பெய்து, காத்து அடிக்குது. மேலும் ஒரு பாறாங்கல் அப்படியே உருண்டிக்கிட்டு வந்து அந்த குகையில உட்கார்ந்தாங்கல்ல, அந்த குகையை மூடிடுச்சு. நிறைய முறை கேட்டுருப்பீங்க, ஆனால் இந்த அஜித்து சொல்றாரு பார்க்கலாமா, இந்த குகையை மூடிக்கிட்டேன்னு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த குகையை மூடிக்கிச்சு, அப்படியே அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்போதான் போன் இல்லை, போன் பண்ணி வாங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்காக யாரு? அப்ப ஒருத்தங்கிட்ட தான் போன், யாரான போன் வச்சிருக்கிறாங்க. 3 பேருக்கும் போன் யாரு? அல்லாஹ். யாரு? அல்லாஹ். அல்லாஹ்விட முறையிறாங்க, நாங்க அந்த குகையில மாட்டிக்கிட்டோம், யாருந்தா வெளியே வர்றதுக்கு இல்லை, மூச்சு விடுறதுக்கு இல்லை, சொல்றதுக்கு பேசுறதுக்கு வழி இல்லை. அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்போ உடனே அல்லாஹ் இடத்துல 3 சகோதரர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம நல்ல அமல் செஞ்சீங்க, அது அல்லாஹ் கிட்ட வைப்போம். எங்க அல்லாஹ் துவா ஏத்துக்கிட்டு எங்களை வெளிப்படுத்தினா படுத்துற மாதிரி, இல்லைன்னாக்கா புகையிலே பட்னியா விழுந்து சாவுறது சாவுதான் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டார். அப்போ அந்த ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சிருந்தாரு, நான் ஒரு பணக்காரன், என்கிட்ட வேலை செஞ்சாரு, வேலைக்கு
கூலி வாங்கிட்டு போறதுல கூலி வாங்காம போயிட்டாரு. நான் அந்த கூலி எடுத்து ஒரு கோழி வாங்கி விட்டேன். கோழி என்னாச்சு, முட்டை போடுச்சு. முட்டை குஞ்ச பார்த்தேன், அதுல இருந்து கோழி பண்ணையா மாறிச்சு. கோழி பண்ணையோட அது ஆட்டை வாங்கி விட்டேன், ஆடு குட்டி போட்டு பண்ணையா மாறிச்சு. மாட்டை வாங்கி விட்டேன், மாடு பண்ணையா மாறிச்சு. வட்டகம் வாங்கி விட்டேன், வட்டகம் பண்ணையா மாறிச்சு. இவ்வளவும் அவருடைய சொத்தா சேர்ந்துச்சு. ஒரு நாள் கூலி. அறிவுடையவர்களுக்கு சிந்தனைக்காக சொல்றேன். இந்த ஹதீஸ் அப்படி எடுத்து காட்டுறதுன்னு சொன்னா, நாம சிறு துளியாக எடுத்து அப்படி ஓர வைக்கும் போது, அது வருமானமாக வைக்கும் போது ரகசியம். இதெல்லாம் ஹலால். கோழி வாங்கி விடுறது, மாடு வாங்கி விடுறது, ஆடு வாங்கி விடுறதுன்னா ஹலால். நாய் வாங்கி விட்டேன், அது பெருகி போச்சு. ஒரு நாள் அந்த கூலிக்காரன் வந்து என்னுடைய கூலி ஒரு நாள் வாங்காம போயிட்டேன், கொடுப்பான்னு கேட்டேன். அப்போ அந்த முதலாளி சொன்னாலே, அங்கே இருக்கிற கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, ஒட்டகம் பண்ணை எல்லாம் ஒன்றுதான் சொந்தம் எடுத்துன்னு போ அப்படின்னு. அதனால போக நான் ஒரு நாள் வேலை செஞ்சது இவ்வளோ காட்டிய கிண்டல் பண்றியான்னு, இன்னும் தமாஷ் பண்றியா? நான் கஷ்டத்துல வந்திருக்கேன், எனக்கு வந்து என்ன சொல்ற நீ, ஆடு மாடு பண்ணலாம் எடும்போ அப்படின்றிய நீ அப்படின்னு. இல்லப்பா, நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன், உன் கூலியை வச்சுக்கிட்டு. உன் கூலி எப்படி இல்லை, நான் இந்த மாதிரி செஞ்சேன் போட்டு. அவன் சந்தோஷமா ஓட்டின்னு போனானே, அவன் துவா செஞ்சுக்கிட்டே போயிட்டானே. அந்த துவாவை கொண்டாவது எனக்கு என்ன செய்ய, நன்மையை கொண்டாவது இந்த கல்லை நகர்த்தினா, அந்த கை விடுற மாதிரி அந்த கல் தானா நகர்ந்துச்சு. லிப்ட் எப்படி நகருது, சூரியன் எப்படி நகருது, அந்த மாதிரி தானா நகர்ந்துச்சு. இன்னொரு ஆளு அம்மா பாபாவை, எங்க அம்மாவை பாபாவை, தாய் தந்தையர்ல பால் ஆட்டுல இருந்து கருப்பேன். முதல்ல எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன், எங்க பாபாவுக்கு கொடுப்பேன், அப்புறம் என் முன்னாடி கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். டெய்லி பால்னா எனக்கு நான் கறந்து கொடுக்கறது. ஆடு ஓட்டின்னு போய் மேய்ச்சிக்கிட்டு வந்த உடனே அந்த பாலை கறந்து கொடுத்துருந்தேன். ஒரு நாள் தீனி கடிக்கல ஆட்டுக்கு, தூரமா ஓட்டின்னு போயிட்டேன். வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. எங்க அம்மாவும் தூங்கிட்டாங்க, எங்க பாபாவும் தூங்கிட்டாரு. பாலை கறந்து சம்பளை வச்சுக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட எங்க பாபாட்ட அப்படி போனேன். பார்த்தா தூங்கிக்கிறாங்க. எடப்பாட்டக்கூடாதுன்னு அப்படியே வச்சிருந்தேன். என் காலுக்கு இடையே என் பிள்ளை அழுது, பாபா பசிக்குது பால் கொடு, பொண்டாட்டி பசிக்குது பால் கொடுக்குறாங்க. முதல்ல எங்க பாபா அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் இந்த பால் என்ன செய்ய அடுத்தவங்களுக்கு தரேன். என் பொண்டாட்டி கொடுக்குறாங்க. முதல்ல எனக்கு பாபா அம்மா தான் முக்கியம். இது காலை நேரத்துல தான் எங்க பாபாவுக்கு அம்மாவுக்கு கண்ணு விழிச்சிச்சு. எங்க தாய் தந்தைகளுக்கு காலையில கண்ணு முழிச்சாங்க. அப்போ கொடுத்துட்டு அப்புறம் பிள்ளைங்களை கொடுத்தேன். நான் என் பிள்ளைங்கள்லாம் தூங்கிச்சு கால் அடியிலேயே, என் பொண்டாட்டி காலடியே தூங்கிச்சு. எந்திரிச்சாங்க, பார்த்தா நான் அப்போதான் எல்லாமே படுத்துக்கிட்டாங்க புள்ள வச்சு. அந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சு. அதுக்காக இந்த கதை நகர்த்தி விடியாங்களா என்று நான் பிரார்த்தனை செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் கதை நகர்ந்துச்சு. தலைவரும் இன்னும் வெளியே வராது. அந்த அளவுக்கு அந்த கல்வி கொஞ்சம் கொஞ்சமா நகருது. மூணாவது ஆள் இருக்காரு. அவர் என்ன சொல்லி இருப்பாரு, இதாங்க இது அவர் சொல்றாரு, நான் பணக்காரன், பைசா உள்ளவன். எங்க பெரியப்பா மகள் இருக்கால, சித்தா மகள் இருக்கால, கொஞ்சம் ஏழை, ரொம்ப பைசா கஷ்டம். கஷ்டமான நேரத்துல அவ வந்து எனக்கு வந்து காசு கேட்பா. எப்போ பார்த்தாலும் வந்து காசு கேட்பா. பெரியப்பா மகனு, என் படவா மகனு காசு இல்லை கொடு அப்படின்னு. நானும் கொஞ்சம் காசு கொடுத்து விட்டு விடுவேன். ஒரு நாள் வந்து காசு எடுத்து கேட்டேன். நான் கேட்டேன், காசு நான் கொடுப்பேன், ஆனா என்னோட உபச்சாரம் செய்யறதுக்காக வரணும். அந்த பெண்மணி ரொம்ப முகத்தாஜில் இருந்த காரணத்தினால, ரொம்ப சங்கட்டத்தில் இருந்தனால, ரொம்ப அவசரமா இருந்த அந்த காசுனால, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போய் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க வீட்டில் என்ன செலவு செய்யணும் செஞ்சுட்டு தோட்டத்துக்கு வருது. அந்த தோட்டத்துக்கு அந்த பெண்மணி வந்த நேரத்தில் அடக்கி போயிட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க ஹதீஸ்ல,
இருவரும் படுகைக்கு சென்று விட்டாங்க. அந்த பெண்மணியுடைய கால் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த பெண்மணியுடைய கால் நடங்குது, அப்படியே ஆடுது. ஏம்மா 2 பேர் தான் இருக்கிற, சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி நகர்றாங்க? இல்ல இல்ல 3வது ஒரு ஆள் பார்த்துனே இருக்கிறாங்களே அப்படின்னா அந்த பெண்மணி என்ன சொல்லுச்சு, 3வது ஒரு ஆள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா. யார் அது அப்படின்னு, உன்னையும் என்னையும் படிச்ச அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ அல்லாஹ்வை பயந்து கொள், இறைவனை அஞ்சிக் கொள் என்று சொன்னோட இந்த பையன் எழுந்துட்டான். தப்பு செய்யல, விபச்சாரம் செய்யல. அல்லாஹ் இந்த விஷயம் நான் என்னுடைய சித்தப்பா மகளோட செஞ்சேன், ஆனா இது சந்தோஷமா இருந்த அந்த கதை நகர்த்திடும். அல்லாஹ் அப்படி அந்த கதை நகர்த்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இறை அச்சம் என்றால் இதுதான். ஒரு சகோதரன் பாதிக்கப்படுகிறார் என்றால் அந்த சகோதரனுக்கு நாம் ஆதரவு தருவது. இதுதான் 2015 ஆம்பூர் ஒரு கலவரம் ஏற்படுகிறது. கலவரத்தில் ஒருவருக்கு ஒருவர் பாதிக்க ஏற்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 180க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து அவர்களுக்கு எவ்வாறு போடப்படுகிறது. அதில் மௌத்தானெல்லாம் போய் மீறி 161 பேர் இருக்காங்க. 161 பேர் கூட கலவரத்தில் ஏற்பட்டவங்க இல்லை, ஒருவருக்கு ஒருவர் இறைவனுக்கு அஞ்சு நடந்தவங்க, என்ன ஒத்துழைப்பு கொடுத்தவங்க. 121 பேர் மேல பேரமாமட்ட சகோதரர் மேல கூட கேசு. என்னன்னு சொன்னாக்கா அவங்க அங்கே இல்லவே இல்லை, ஆம்பூர்ல இல்லவே இல்லை, ஆனா இங்க இருக்கிறாங்க. இங்கே அவங்களுடைய பேர்ல கேஸ் கொடுத்து இந்த காவல்துறையுடைய இது என்ன காரணம்? இந்த கலவரம் ஒருவருக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த, ஒருவருக்கு ஒருவர் நாம் பரிசுத்தம் வைத்துக் கொள்ள, ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் நம்மை தாக்குகின்ற போது ஒருவருக்கு ஒருவர் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணிங்க அந்த ஆளுக்கு தூக்குவது தண்டனை கொடுத்துட்டு அவங்க கொண்டாட்டி திரவமா இருக்காங்க. சில காலங்களில் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பிரசமாகக்கூடிய அவங்களுக்கு தண்டனை, சில தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அநீதிகள் இழக்கப்படுகிறது. ஆனால் துணிச்சலாக செயல்படுகிறது. இதையும் இறை அச்சத்துக்கு உரியது தான் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த முதல் உரை முடிவு செய்கிறேன். ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. الحمد لله.